வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டுடன் நிற்காமல் டெல்லியுடன் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாகவும், இதனால் என்ன கிடைக்கிறது, குறைவான இடங்கள், குறைவான நிதி மற்றும் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்படும் குரல் என தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு தலைவணங்காது எனவும் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் மனநிறைவு அடையும்படி மகளிர் உரிமைத் தொகை வழங்குவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் பொதுமக்களிடையே பேசிய அவர் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில்தான் எனவும், கல்வி என்பது உயிர் மூச்சு எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இபிஎஸ், பாஜகவை கண்டு அதிமுக நடுங்கவில்லை எனவும், முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் தான் எப்போது அமலாக்கத்துறை கதவை தட்டும் என நடுங்கிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி என அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என அழைக்கலாம் என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பாக நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் தொடங்கக்கூடாது என பேசியதற்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அதனை மாற்றி பேசுவதாக விமர்சித்தார். மேலும் 2026 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் என்றார். தனது வீட்டில் யாரோ ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பாமக சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய ராமதாஸ், தன் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவியை யாரோ வைத்துள்ளனர் என்றும், அவற்றை யார் வைத்தார்கள் என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். யாரிடமும் கூனி குறுகி நிற்க வேண்டாம் என்றும், காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட்டால் மக்களுக்கு நாமம் தான் போடுவார்கள், பாமகவிற்கு ஒரு ஓட்டு போட்டால் குறைந்து போவீர்களா என கேள்வி எழுப்பிய ராமதாஸ், மானம் ரோஷம் வீரம் உள்ளவர்கள் நாம் தான் எனவும் சூளுரைத்தார். அனுபவசாலிகள் இல்லாத எந்த இயக்கமும் கட்சியும் வளர்ச்சி பெறாது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் எம்பி சு. வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நூல் 1,00,000 பிரதிகளை கடந்து விற்பனையாவதையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நடிகர் ரஜினிகாந்த், ஒவ்வொருவருடைய அனுபவம் தான் சொல்லும் என பேசக்கூடாது என்று கூறினார். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனுபவசாலிகள், தூண்கள், அவங்க தான் அடித்தளமே. அப்படியான பழைய ஸ்டூடெண்ட்ஸுகள் இல்லனா இந்த இயக்கமும் கட்சியும் வளர்ச்சி பெறாது. அவங்க தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட அப்படின்னு சொல்ல நினைத்ததாகவும், ஆனால் அதற்குள் எல்லாரும் சிரித்ததால சொல்ல வந்ததை மறந்துவிட்டதாக கூறியதால் அரங்கம் சிரிப்பலையில் மூழ்கியது. அரசியல்வாதிகள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். அப்போது அமைப்பின் மூத்த தலைவர் மோரோபான் பிங்க்லி குறித்து புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர், 75 வயது ஆகிவிட்டால் ஒதுங்கி நின்று மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்றும், தேச சேவைக்கு தன்னை அர்ப்பணித்த போதிலும் அதற்கும் ஒரு வயது நேரம் உண்டு என்றார். பிரதமர் மோடிக்கு தற்போது 74 வயது ஆகி வரும் நிலையில் அவருக்கான மறைமுக செய்தியாகவே மோகன் பகவத்தின் உரை பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி புதிய நியமன எம்எல்ஏக்களாக மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், தீபாய்ந்தான் செல்வம் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜக நியமன எம்எல்ஏக்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர். அவர்களுக்கு பதிலாக நியமன எம்எல்ஏக்களாக மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், தீபாய்ந்தான் செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உள்ளிட்ட 3 பேரையும் புதுச்சேரி நியமன எம்எல்ஏக்களாக அறிவித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 10-12 தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் 8 தொகுதிகளில் வென்று அங்கீகாரம் பெற முடியும் என மதிமுக பொதுச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த காலத்தில் மதிமுக வைத்த கூட்டணி வரலாற்று பிழை என்றும், அரசியலில் தவறு நடப்பது இயல்புதான், அதை வைகோ ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். மேலும் சாத்தூர் சம்பவத்தில் பத்திரிகையாளர்களை பத்திரமாக அப்புறப்படுத்துங்கள் என்று அவர் கூறியதாகவும், எப்போதும் பத்திரிகையாளர்களுக்கு துணை நிற்பவர் வைகோ என்றும் தெரிவித்தார். வைகோவை இனிமேல் பொய்கோ என்றே அழைக்க வேண்டும் என வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். வைகோ நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக, சூழ்நிலையை உருவாக்குவதற்காக அதிமுகவை தேடி வந்ததாக கூறிய அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன், இதன் மூலம் அவருடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்ததாக வைகோ விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளார்.
மேலும் வைகோ தற்போது வயது முதிர்வு காரணத்தினாலும் ஞாபக மறதியின் காரணத்தினாலும் ஏதோ பிதற்றிக் கொண்டு இருப்பதாகவும் வைகோவை இனிமேல் பொய்கோ என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். வைகோவிற்கு இருப்பது ஒற்றை நாக்கா அல்லது இரட்டை நாக்கா என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் காட்டாலங்குளத்தில் வீரநழகு முத்துக்கோன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமகவில் என்ன நடக்கிறதோ அந்த நிலை மதிமுகவிலும் உள்ளதால் என்ன பேசுவது என்று தெரியாமல் வைகோ பேசுவதாக தெரிவித்தார். ஜெயலலிதாவை பார்த்தது தவறு என்று கூறும் வைகோ வாரிசு அரசியலை எதிர்த்து மதிமுகவை ஆரம்பித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பட்டம் சூட்டுவதை எதிர்த்து பேசிய பேச்சுகள் அழிந்து போகவில்லை என்றும் கூறினார். காலம் கழிந்து வரும் நிலையில் அதிமுக கூட்டணி வலிமை பெறுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மாவீரன் அழகு முத்துக்கோன் குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு RB உதயகுமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவின் எழுச்சி பயணம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை பார்த்து மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அதனாலேயே பல்வேறு திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று பேசிய அன்வர் ராஜாவின் பேச்சுக்கு அவரிடம்தான் விளக்கம் கேட்க வேண்டும் எனவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி உரையை திரித்து வெளியிடுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அண்மையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையின் போது பேசிய சில கருத்துக்களை திரித்து வெளியிட்டதாகவும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் 4 அல்லது 5 முனை போட்டி இருந்தாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனது ஒரு சரித்திர விபத்து என தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற ஆடு மாடுகள் மாநாடு குறித்த விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசன் விமர்சனத்திற்கு சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வீரன் அழகு முத்துக்கோன் மணிமண்டபத்தில் வழிபாடு நடத்துவதற்கு ஏதுவாக இருவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வன்னியரசின் விமர்சனம் அவரது வயிற்றெரிச்சல் என தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மத்திய இணையமைச்சர் ஷோபா குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி தென்னை வளர்ச்சி வாரியம் சார்பாக தென்னை நார் உற்பத்தியாளர்களுடன் மத்திய இணையமைச்சர் ஷோபா கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது பேசிய அவர், தென்னை நார் தொழில் மேம்படுத்த பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொள்ளாச்சியில் கயிறு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தில் விரைவில் பரிசோதனை கூடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் அனுமதி இல்லாமல் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என நகராட்சி நிர்வாகிகளுக்கு அமைச்சர் KN நேரு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள நகராட்சி நிர்வாக இயக்குநரக அலுவலகத்தில் நகராட்சி பேரூராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்ததான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய KN நேரு, மழைக்காலத்திற்கு முன்பாகவே அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும் ஏற்கனவே தொடங்கிய பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழையும் இடங்களில் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் தீவிரமாக சோதனை நடத்தி கண்காணித்து வருவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழகத்தில் மக்கள் தொகை 8,50,00,000 உயர்ந்துள்ளதாகவும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற நிலைப்பாட்டை ஒவ்வொரு குடும்பமும் பின்பற்ற வேண்டும் என தெரிவித்தார். பல வருடமாக தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாதிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய உள்ளதாக DGP சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். 30 வருடங்களாக தலைமறைவாக இருந்து 3 தீவிரவாதிகளை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக சென்னை மயிலாப்பூரில் தமிழக DGP சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 2 ரகசிய ஆபரேஷன் மூலம் 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாராட்டினார். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு கைதான தீவிரவாதி அபுபக்கர் சித்திக் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் உள்ள அபுபக்கர் சித்திக்கின் வீட்டில் இருந்து சுமார் 15 கிலோ IED ரக வெடிப்பொருட்கள், 18 செல்போன்கள், லேப்டாப் உள்ளிட்டவற்றை அம்மாநில போலீசார் பறிமுதல் செய்தனர்.
மேலும் இந்த வெடிபொருள் பெங்களூருவில் 2002ஆம் ஆண்டு என்கவுண்டரில் கொல்லப்பட்ட இமாம் அலியிடம் இருந்து பெற்றதாக அபுபக்கர் சித்திக் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளர் நவீன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் சென்னை காவல் ஆணையர் அருண் விசாரணை மேற்கொண்டார். திருமலா பால் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றிய நவீன் 45 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பால் நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணைக்கு பயந்து நவீன் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க பெருநகர மேற்கு மண்டல இணை கமிஷனர் திஷா மிட்டல் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என காலவரம்பை குறிப்பிட்டு வரும் 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் அரசியல் சாசன கடமையை தவறுது போல் அல்லவா என கேள்வி எழுப்பியது. தாவேகா கொடியில் யானை சின்னம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் பகுஜன் சமாஜ் கட்சி இடைக்கால மனுவை திரும்பப் பெற்றது. தாவேகா கொடிக்கு இடைக்கால தடை கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மனுவை திரும்பப் பெற்றது பகுஜன் சமாஜ் கட்சி. அதே சமயம் பிரதான வழக்கை தொடர்ந்து நடத்த உள்ளதாக கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் நீதிமன்றத்தில் விளக்கமளித்துள்ளார். பெயர் சின்னத்தை வைத்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கட்சி தொடங்கியதால் அவரையும் பிரதான வழக்கில் சேர்க்க மனு தாக்கல் செய்ய உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்சோ வழக்கில் காதலனுக்கு விதிக்கப்பட்ட 20 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோவையை சேர்ந்த மதன்குமார் என்பவருக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த கோவை சிறப்பு நீதிமன்றம் மதன்குமாருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த 2023ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மதன்குமார் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது 20 ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிட்ட வழக்கில் கைதான ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் கோவை திருப்பதி ரயிலில் பயணித்த போது பாலியல் ரீதியாக அத்துமீறிய ஹேமராஜ் கீழே தள்ளியதில் கர்ப்பிணி படுகாயமடைந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஹேமராஜ் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் ஹேமராஜ் குற்றவாளி என திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் தண்டனை வரும் 14ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் சென்னையில் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. சென்னை தேனாம்பேட்டை, வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், ஆயிரம்விளக்கு, ராயப்பேட்டை, வால்டாக்ஸ் சாலை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், கிண்டி, ஈக்காடு தாங்கல், அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஹரியானாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவாகியுள்ளது. ஹரியானாவில் உள்ள ஜஜார் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 28.68 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 76.72 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் டெல்லியிலும் உணரப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் விலை உயர்ந்த கஞ்சாவை விற்றதாக சினிமா உதவி இயக்குநர் பிரேம்குமார் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை 7 கிணறு பெரியண்ணா தெருவில் விலை உயர்ந்த கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது தண்டையார்பேட்டையை சேர்ந்த சினிமா உதவி இயக்குநர் பிரேம்குமார், அலெக்ஸ் சந்தோஷ், ராஜன் ஆகிய 3 பேர் போதைப் பொருள் விற்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், 750 கிராம் உயரக கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஏற்கனவே நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றம் சென்றாலும் இடையீட்டு மனு தாக்கல் செய்வோம் என ரித்தன்யா பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் மாமியார் சித்ரா தேவியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ரித்தன்யா பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் சுப்பிரமணியம், சித்ரா தேவியின் உடல்நிலை மற்றும் மருத்துவ ஆவணங்களை காண்பித்து ஜாமீன் வேண்டும் என கூறினார்.
அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார் என்றும், ஜாமீன் கிடைத்தால் சாட்சி மற்றும் தடயங்களை அழிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 60 வயது மூதாட்டி கொலை வழக்கில் பக்கத்து வீட்டு இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். நத்தமேடு செட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரா என்ற 60 வயது மூதாட்டி யாருடைய துணையும் இன்றி தனியாக வசித்து வந்த நிலையில் வீட்டில் மர்மமான முறையில் இறந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்த விசாரணையில் பக்கத்து வீட்டுக்காரரான பசுபதி என்பவர் மது வாங்க பணம் இல்லாததால் மூதாட்டி முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொன்றதோடு அவர் அணிந்திருந்த சுமார் 2.5 சவரன் தங்க நகையை திருடி சென்று அடகு வைத்து நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியது தெரியவந்தது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கையில் அரிவாளுடன் 3 பேர் சேர்ந்து இளைஞரை தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மீரான்குளத்தை சேர்ந்த சாமுவேல் காட்வின் என்பவர் அதே ஊரை சேர்ந்த ரவி என்பவருக்கு முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரவி தனது சகோதரன் நவீன் மற்றும் உறவினர் நெல்சன் ஆகியோருடன் சாமுவேல் வீட்டிற்கு அரிவாளுடன் சென்று இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதுடன் வீட்டின் கதவை உடைத்து அவரது தாயை தாக்கியுள்ளார். சத்தம் கேட்டு ஓடிவந்த சாமுவேலையும் அரிவாளால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து 3 பேரையும் கைது செய்தனர். நெல்லையில் கிறிஸ்தவ மத போதகரை தாக்கி பணம் பறித்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ மத போதகர் அருள்சீலன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவில் நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வந்தபோது அவரை மறித்து பணம், செல்போன் உள்ளிட்டவற்றை மர்ம கும்பல் பறித்து சென்றுள்ளது. இதுகுறித்த புகாரில் ஆறுமுகக்கனி என்பவரை ஏற்கனவே போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இதில் தொடர்புடைய நடராஜ் என்பவரை தற்போது கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கல்குவாரி அமைப்பதற்காக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. விண்ணமங்கலம் கிராமத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புதிதாக கல்குவாரி அமைக்க கருத்து கேட்பு கூட்டம் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிலையில் அப்பகுதியில் ஏற்கனவே 5 கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதால் மேலும் ஒரு கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கிராம மக்களுக்கும் கல்குவாரி ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உண்டானது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 2 வயது ஆண் குழந்தை தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்திற்குள் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்துமேடு பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் என்பவரின் 2 வயது மகன் துரைபாண்டி வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்திற்குள் குழந்தை தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் குழந்தையின் உடலை பார்த்து பெற்றோர், உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் அதிமுக உறுப்பினர்கள் நிபந்தனை ஜாமீன் பெற்றனர். கடந்த மே மாதம் நடைபெற்ற சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி திடீரென திமுக பெண் உறுப்பினர்களால் தாக்கப்பட்டார். இதுகுறித்து அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் புகார் அளித்த நிலையில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் பெற்றனர். இதனையடுத்து மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் KC செல்வராஜ் உள்ளிட்டோர் சேலம் கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீன் பெற்றனர். முத்துராமலிங்க தேவரின் வாரிசு நாங்கள்தான் என நீதிமன்ற தீர்ப்பின்படி உத்தரவிடக் கோரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தந்தை உக்கிரபாண்டி தேவரின் 2வது மனைவி நாகம்மாள் என்பவரின் வாரிசுதாரர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் குரு பூஜை விழா அரசு விழாவாக நடைபெறுவது வழக்கம். அதில் கோவில் உரிமை, தியாகி பென்ஷன் உட்பட அனைத்து உரிமைகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்றும், ஆண்டுதோறும் அக்டோபர் 28 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் குரு பூஜை விழாவில் வாரிசுதாரர்கள் 8 பேருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும், அனைத்து சொத்துக்களிலும் சம பங்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணியை தீவிரப்படுத்த கோரி வேதாரண்யம் அருகே மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணியை விரைந்து முடிக்க கோரி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து நின்ற குட்டி யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானைகள் அவ்வப்போது சாலையோரம் உலா வருவதும் சாலையை கடப்பதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய குட்டி யானை ஒன்று அவ்வழியாக வந்த காரை வழிமறித்து நின்றதால் காரில் வந்த நபர்கள் மிகவும் அச்சமடைந்தனர். வாலஜாபேட்டை அருகே காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்காடு வழியாக தினம்தோறும் ஜம்புகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்தில் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. இதனால் பேருந்தில் ஏறிய மாணவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் படியில் தொங்கிய நிலையில் பேருந்து ஓட்டுநர் இதனை கண்டுகொள்ளாமல் பேருந்தை இயக்கினார். இந்த நிலையில் ஓட்டுநர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோட்டில் இருந்து ஓமசேரி நோக்கி குறுகலான சாலையில் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது அதே வழியில் எதிரே வந்த லாரியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் காயமடைந்த 2 வாகன ஓட்டுநர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே உரம் ஏற்றி சென்ற டிராக்டர் மீது வேன் மோதி டிராக்டரின் முன்பகுதி கழன்று தாறுமாறாக ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜபால்புரத்தை சேர்ந்த முருகன் என்பவர் டிராக்டரில் உரம் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியில் வந்த வேன் டிராக்டர் மீது மோதியதில் டிராக்டரின் முன்பகுதி கழன்று சாலையில் ஓடியது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அரசு பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதில் 6 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் இருந்து பௌர்ணமி சிறப்பு அரசு பேருந்துகள் 2 திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தன. மேல்செங்கம் சோதனைச் சாவடி தடுப்பு அருகே வந்தபோது அவை ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து மேல்செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வீட்டிற்குள் புகுந்த பொருட்களை சூறையாடிய கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஒரசோலை காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வரும் ஷேகர் என்பவரின் வீட்டிற்குள் நுழைந்த கரடி ஒன்று அங்கிருந்த பொருட்களை சூறையாடி உள்ளது. இதனை பார்த்த கிராம மக்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி கரடி உலா வரும் வனவிலங்குகள் குறித்து பலமுறை வனத்துறையினரிடம் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் வருத்தமடைந்தனர். பழனி முருகன் கோவிலில் பராமரிப்பு பணிகளுக்காக வருகிற 15ஆம் தேதி முதல் 31 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்காக 1 மாத காலம் நிறுத்தப்படுகிறது. எனவே பக்தர்கள் அனைவரும் படிப்பாதை, யானைப்பாதை மற்றும் மின் இழுப்பை ரயிலை பயன்படுத்தி மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்து கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய பிரச்சினைகளுக்கு ஒத்துழைக்க தவறியதால் கனடா இறக்குமதி பொருட்களுக்கு 35% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பதவியேற்ற பிறகு பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் 35% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷியாவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.8 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 45 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 3.45 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 97.31 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்த தகவல் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். தென்கொரிய அதிபராக இருந்த யூன் சுக் யோல் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். மேலும் அவர் மீது தேச துரோக வழக்கு உள்ளிட்டவை பதியப்பட்டு கைது செய்யப்பட்டவர் 52 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்தது தொடர்பான வழக்கில் சாட்சிகளை அளிக்க முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் முயன்றதாக புகார்கள் எழுந்த நிலையில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
ஐரோப்பாவில் கோடை வெப்பம் வாட்டி வதைக்கும் நிலையில் கடந்த 10 நாட்களில் 2300 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல் தொடங்கி சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளிலும் இயல்பை காட்டிலும் கடுமையான வெப்ப அலை வீசுகிறது. இந்த நிலையில் ஐரோப்பா நாடுகளில் இதுவரை இல்லாத அளவில் ஸ்பெயினில் உள்ள மோராவில் 138 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. அத்துடன் வெப்ப அலை வீச்சை சமாளிக்க இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கியவர்களை ஒருவர் காப்பாற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாரிஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் 6வது மாடியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் போது வீட்டினுள் சிக்கியவர்கள் காப்பாற்றும்படி கூச்சலிட்டனர். இதை கண்ட ஃபவுசினோ சிசோ என்பவர் அடுக்குமாடி கட்டிடத்தின் 6வது மாடியின் விளிம்பில் நின்று கொண்டு அவர்களை காப்பாற்றினார். அவரின் இந்த துணிச்சலான செயலை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தொலைபேசி மூலம் பாராட்டினார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீரரை வீழ்த்தி ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் அல்கராஸ் 6-4, 5-7, 6-3 மற்றும் 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். அதேபோல் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது அரையிறுதியில் போலாந்தின் இகா ஸ்வியாடெக் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார்.